தருமபுரி மாவட்டம் பெண்ணாகரம் அருகே உள்ளது தாசம்பட்டி கிராமம். அன்று பொழுது விடிந்த போதும் மக்களின் கண்கள் சோகத்தால் இருண்டு போயிருந்தது. காரணம், அந்த பகுதியில் 16 வயது சிறுவன் தலை நசுங்கி மிக கொடூரமாக கொல்லப்பட்டு கிடந்ததுதான். சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த போலீசார் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்திருக்கிறார்கள். முதற்கட்ட விசாரணையில் கொல்லப்பட்டவர் பக்கத்து கிராமத்தைச் சேர்ந்த பெருமாள் என்பவரின் மூத்த மகன் யாதவன் என்பது தெரிய வந்திருக்கிறது. சிறுவன் எப்படி இங்கே வந்தான், அவனுடைய விரோதிகள் யார் யார் என பல கோணங்களில் விசாரணை வேகம் எடுத்திருக்கிறது. ஒரு கட்டத்தில் சிறுவனின் தந்தை பெருமாள் மீதே காவல்துறையினர் சந்தேகம் திரும்ப அங்கிருந்த அனைவரும் அதிர்ந்து போயிருக்கிறார்கள். மகன் கொல்லப்பட்டு கிடந்த நிலையிலும் முழு போதையில் இருந்த பெருமாள் விசாரணையில் தொடர்ந்து முன்னுக்கு பின் முரணான பதில்களையே தெரிவித்திருக்கிறார். அதோடு சிறுவனை கொலை செய்யும் அளவுக்கு வேறு எதிரிகள் யாரும் இல்லாத காரணத்தால் பெருமாளை காவல் நிலையத்திற்கு குண்டுக்கட்டாக தூக்கிச் சென்று போதை தெளிய விசாரித்திருக்கிறார்கள். அதில் மொத்த உண்மையும் வெளிவந்திருக்கிறது. மனைவி மீதிருந்த கோபத்தில் பெற்ற மகனையே ஓட கல்லால் அடித்துக் கொன்றதாக வாக்குமூலம் கொடுத்திருக்கிறார் பெருமாள். லாரி ஓட்டுநரான பெருமாளுக்கு 2 மகன்கள் உள்ளனர். சில ஆண்டுகளுக்கு முன் குடும்பச் சண்டையில் மனைவி மற்றும் மகன்களை பிரிந்த பெருமாள் மதுக்கு அடிமையாகி இருக்கிறார். பெற்றோர் இருவரும் திசைக்கு ஒரு புறம் பிரிந்து வாழ்ந்து வந்த நிலையில் மகன்கள் இருவரும் மாதம் ஒரு வீட்டில் தங்கி பாசத்திற்காக ஏங்கி இருக்கிறார்கள். அதிலும் குறிப்பாக மூத்த மகன் யாதவனுக்கு அம்மா மீதுதான் பாசம் அதிகம் என்பதால் தாய் வீட்டிலேயே அதிக நாட்கள் தங்கியிருந்திருக்கிறார். போதைக்கு அடிமையாக இருந்த பெருமாள் அடிக்கடி மனைவியின் வீட்டிற்கு சென்று வம்பிழுப்பதையும் வாடிக்கையாக கொண்டிருந்ததாக சொல்லப்படுகிறது. இது போதாத குறைக்கு மகன்களை பாசத்தோடு வரவேற்கும் பெருமாள் தாயிடம் திரும்பிச் செல்ல வேண்டுமென அவர்கள் நினைத்தால் முழு போதையில் மகன்களை ஈவு இரக்கமின்றி அடித்து துன்புறுத்தியிருக்கிறார். சம்பவத்திற்கு முதல் நாளன்று யாதவன் தந்தையை பார்ப்பதற்காக அவர் வீட்டிற்கு ஆசையாக வந்திருக்கிறார். அப்போது வழக்கம் போல போதையில் வீடு திரும்பிய பெருமாள் யாதவனை பார்த்து, என் வாழ்க்கையை கெடுத்த படுபாதகியான உன் தாயையும் கூட்டி வா என சொல்லி அடித்திருக்கிறார். மதுபோதையில் விடிய மகனை வெளுத்து வாங்கிய பெருமாள் அதிகாலை 4 மணி அளவில் மகனை பைக்கில் ஏற்றிக்கொண்டு மாமியார் ஊரான தாசம்பட்டிக்கு வந்திருக்கிறார். அப்போது அச்சத்தில் இருந்த யாதவன் திடீரென பைக்கிலிருந்து குதித்து தப்பித்து ஓட முயன்றிருக்கிறார். இதனால் ஆத்திரமடைந்த பெருமாள் பெற்ற மகன் என்றும் பாராமல் யாதவனை கல்லால் அடித்திருக்கிறார். இதில் பலத்த காயம் ஏற்பட்டு சிறுவன் மயங்கி விழவே போதையில் புத்தி பேதலித்து போயிருந்த பெருமாள் பக்கத்தில் கிடந்த கல்லை எடுத்து மகனின் தலையில் தாக்கி மிக கொடூரமாக கொலை செய்திருக்கிறார். பெருமாளின் வாக்குமூலத்தை பெற்றுக்கொண்ட போலீசார் அவரை கைது செய்து சிறையில் அடைத்திருக்கிறார்கள்.